பகைவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும் தன்னை வெறுப்பவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும் அடக்கம் இல்லாத மனம் ஒருவனுக்கு அதிக துன்பத்தை தருகிறது. துன்பம் நீங்குவதற்கான வழி ஆசைகளை விட்டு விடுவதால் மட்டும் ஏற்பட விடாது. சொல், செயல், சிந்தனை இம்மூன்றிலும் உண்மை இருக்க வேண்டும். நேர்மை கொல்லாமை, அன்புடைமை, தூய அறிவுடைமை நிலையாக கொள்ள வேண்டும். முற்றிலும் நித்திக்கப்பட்டவனும் முற்றிலும் புகழப்பட்டவனும் ஒரு காலம் இருந்தது இல்லை, இருக்க போவதும் இல்லை, இப்போதும் இல்லை. சரியான வழியில் செலுத்தப்பட்ட மனமானது தாயும் தந்தையும் பிற சுற்றத்தாரும் செய்ய முடியாத நன்மைகளை மேலும் சிறப்பாக செய்யும். தூய்மையான சிந்தனைகளும் செயல்களும் ஒருவனை தொடர்ந்து வரும் நிழலைப் போல என்றும் ஆனந்தத்தை தரும். கோபத்தை கைவிடு, செருக்கை கைவிடு, உலக பற்றுகள் அனைத்தையும் ஒழித்து எதையும் தனது என்று நிலையாவனுக்கு துன்பங்கள் ஏற்படுவது இல்லை. எதிலும் ஆசை வேண்டாம். ஆசைப்பட்ட பொருளை இழப்பது துன்பம்தான். ஆசையும் பொருளும் அற்றவனுக்கு விலங்குகள் இல்லை. எந்த செயலையும் நன்கு ஆராய்ந்து எது நன்மைக்கு உகந்தது என்று காண்கிறீர்களோ அதையே நம்பி உறுதியாக பற்றுங்கள். ஆகாயத்திற்கு சென்றாலும் நடுக்கடலுக்கு சென்றாலும் மலையின் இடுக்கில் மறைந்து கொண்டாலும் எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் தீய செயல்களை செய்தவர் அதன் விளைவுக்கு தப்பவே முடியாது. ஒருவன் என்ன செயல் செய்கிறானோ அதுவாகவே அவன் ஆகின்றான். ஆதலால் ஒவ்வொருவனும் தன்னைத்தானே உருவாக்கி கொள்கிறான். ஆகவே நம் செயல்களில் இருந்து நாம் தப்பிக்க முடியாது. உன் துன்பத்திற்கு எது காரணமாய் இருந்தாலும் இன்னொருவரை புண்படுத்தாதே. தர்மம் உங்கள் துன்பத்தையும் துயரத்தையும் போக்கும். அறவாழ்வின் அம்சங்களை அதன் உண்மைகளான மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். வர்ண ஜொலிப்பு நிறைந்த அதி அழகான ஒரு பூ நறுமணம் பெற்றாவிட்டால் எப்படியோ அது போன்றது செயலில் காட்டாமல் வெறும் வாயளவில் மட்டும் மிக ரம்யமாக பேசும் ஒருவனின் பயனற்ற சொற்கள். இல்லாதவனை சொல்பவன் நரகத்திற்கு போகின்றான். ஒன்று செய்துவிட்டு அதை நான் செய்யவில்லை என்று பொய்யுரைப்பவன் அவ்வாறே நரகத்திற்கு செல்கின்றான். நன்மையை நன்மையால் வெல்ல வேண்டும். கிருமியை ஈகையால் வெல்ல வேண்டும். பொய்யினை உண்மையால் வெல்ல வேண்டும். பகைவனை அன்பினால் வெல்ல வேண்டும். இவையே பண்புடையோரின் நெறிமுறையாகும். தலைமையில் நரைத்து விட்டதனால் மட்டும் ஒருவர் முதிர்ச்சி அடைந்து பெரியவர் ஆக இயலாது. அவ்வாறு அவர் அடைந்த முதிர்ச்சி பயனற்ற முதுமையாகும். மனதால் முதிர்ச்சி அடைய வேண்டும். கருத்துடைமையில் களிப்புறு. உன் எண்ணங்களை கட்டி காத்துக்கொள். சேற்றுற்றவாறே சேற்றில் விழுந்த யானையை தூக்கி விடுவது போல் உன்னை தீய வழிகளில் இருந்து மீட்டுக்கொள். ஒரு கொள்கையில் பிடிப்பினும் விடாமுயற்சியேனும் நேர்மையாக செயல்பட ஒருவன் ஈடுபட்டால் வாழ்க்கையின் எல்லா துன்பங்களில் இருந்தும் விடுபடுவான். சிறந்த குதிரையாலும் சாட்டையிலிருந்து தப்ப முடியாது. அதே போல் இந்த உலகத்தில் என்னதான் சிறந்த மனிதனாலும் குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்ப முடியாது. உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் உங்கள் பாதங்களில் அடியில் தான் இருக்கிறது. அந்த ஒளிவிளக்கு வெளியில் தேடி செல்லாதீர்கள். மொத்தமாக தன்னம்பிக்கை இருந்தால் அதுவே நோயை குணமாக்கும். வறுமையை விரட்டும். முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும். எதிரிக்கும் நண்பனாயிரு. தேவைக்கும் உதவி செய். தாராசை போல் நன்மைகளையும் தீமைகளையும் சீர்தூக்கி பார்த்து முடிவு செய்யப்பட்டவனே ஞானி. எதையும் சிந்தித்து பார்ப்பவனும் அவனே. ஒரு கணத்தால் ஒரு நாளை மாற்ற முடியும். ஒரு நாளினால் ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒரு வாழ்க்கையால் இந்த உலகை மாற்ற முடியும். நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விளக்கேற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும். நமக்கு நடக்கும் அனைத்திற்கும் காரணம் நாம் நினைத்த, சொன்ன அல்லது செய்தவற்றின் விளைவாகும். நம் வாழ்க்கைக்கு நாங்கள் மட்டுமே பொறுப்பு. நீங்கள் ஒரு பூவை விரும்பி பட்டால் அதை பறித்து விடுவீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு பூவின் அன்பு வைத்தால் தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றுவீர்கள். மாற்றம் ஒருபோதும் வலி மிகுந்ததல்ல. மாற்றத்தை எதிர்பார்ப்பது மட்டுமே வலி மிகுந்தது. எப்படி எதிர்வினையற்றது என்று கற்றுக்கொள்கிறீர்கள், எப்படி பதிலளிப்பது என்று கற்றுக்கொள்ளுங்கள். உலகம் ஒரு கண்ணாடி போன்றது. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது சொந்த எண்ணங்களின் உண்மையான பிரதிபலிப்பை காட்டுகிறது. உங்கள் மனதை ஆளுங்கள், இல்லையெனில் அது உங்களை ஆளும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிரந்தரமற்றது. பிறகு ஏன் நிரந்தரமற்ற விடயங்களுக்காக கவலைப்பட வேண்டும்? மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லது செய்ய தவறுகிறார்கள் என்பதில் கவனம் செலுத்தாதீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அல்லது என்ன செய்ய தவறுகள் என்பதில் கவனம் செலுத்துங்கள்.
வெற்றிகரமான நபராக இருக்காதீர்கள். மதிப்புமிக்க நபராக இருங்கள். நீங்கள் முதலில் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். மேலும் முற்றிலும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. அது தீர்க்க முடிந்தால் கவலைப்பட தேவையில்லை. அது தீர்க்க முடியாவிட்டால் கவலைப்பட்டு பயனே இல்லை. எதிர்த்து நிற்பவர்கள் எல்லோரும் எதிர்க்கும் அல்ல. உடன் இருப்பவர்கள் எல்லோரும் உறவுகளும் இல்லை. காலமும் சூழ்நிலையும் உணர்த்தும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்து விட்டாலே பொறுப்பு என்பது உனக்கு தானாக வந்துவிடும். எதை பற்றியும் கவலைப்படாதே. எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கை நிறைவாய் வாழ். வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மால் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ முடியும். ஆனால் யாரிடமும் காயப்படாமல் தான் வாழ முடிவது இல்லை. தேவைப்படும் நேரத்தில் கிடைக்காத அன்போ ஆறுதலோ ஆலோசனையோ மீண்டும் எப்பொழுது கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருப்பது இல்லை. ஆற்றின் நீரோட்டம் அமைதியாக இருப்பதால் அதில் முதலைகள் இல்லை என்று அர்த்தமாகாது. அதுபோலத்தான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அமைதியாக இருப்பதால் அதில் துரோகிகள் இல்லை என்று அர்த்தம் இல்லை. எப்பொழுதும் விழிப்புடன் இருங்கள். கோபத்தில் கூறப்படும் வார்த்தைகள் மிக கூர்மையான வாள் போன்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி நமக்கு பேச தெரியவில்லை என்ற ஆதங்கமும், பேசுவதையெல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறார்களே என்ற கோபமும் தான் இன்று பலரது மௌனத்திற்கு காரணம். நெருப்பில் விழுந்த துடிக்கும் தேலை காப்பாற்றினாலும் அது காப்பாற்றியவனை கொட்டத்தான் செய்யும். அதுபோல சில தீயவர்களுக்கு செய்யும் உதவியும் நமக்கு ஆபத்தை தான் கொடுக்கும். ஒருவனிடம் உள்ள நல்ல குணங்கள் தான் அவனுக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருகிறது. ஒருவனிடம் உள்ள தீய குணங்கள் தான் அவனுக்கு அவநம்பிக்கையும் சோர்வையும் தருகிறது. 1000 காகங்களை விரட்ட ஒரு கல் போதும். உங்களை விமர்சிக்கும் 1000 வாய்களை அடைக்க உங்களது ஒரே ஒரு வெற்றி போதும். வாழ்வில் நாம் சந்திக்கும் அனைத்து நம் மனதின் பிரதிபலிப்பு தான் என்பதை புரிந்து கொண்டால் நம் மனதால் அனைத்தையும் மாற்ற முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். குறைகளற்ற அன்பை விட உண்மையான அன்பே உயர்ந்தது. உங்கள் மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் நீங்களதே காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குருட்டுத்தனமான அன்பு என்றாலும் உன்னை கீழ்த்தரமாக நடத்துவதை அனுமதிக்காதே. தாங்க முடியாத சோகத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் அழுவது இல்லை, சிரிப்பார்கள். அந்த சிரிப்பு அழுகையை விட 1000 மடங்கு வலி மிகுந்ததாய் இருக்கும். 1000 வெற்று வார்த்தைகள் பேசுவதை விட அமைதி தரும் ஒரே ஒரு சொல் உரைப்பது சிறந்தது. அன்பை யாசிக்கும் பிச்சைக்காரனாக இருக்காதே. அன்பை வாரி வழங்கும் வள்ளலாக இரு. சோர்வும் அழுகையும் இயலாமையின் வெளிப்பாடு. புன்னகையும் உத்வேகமும் தான் தைரியத்தின் வெளிப்பாடு. நீ நீயாகவே இரு. அது மற்றவர் கண்களுக்கு திமிராக தெரிந்தாலும் கவலை இல்லை. அந்த திமிர்தான் உன் பேரழகு. ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவதுதான் நல்லது. இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள். சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாகவும் இருப்பது எல்லாம் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதத்தில்தான் தீர்மானிக்கப்படுகிறது. அவரவர் நிலைமையில் நின்று பார்த்தால்தான் வலியும் வேதனையும். ஒருவர் நிலை அறியாமல் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள். விட்டு கொடுக்கும் குணமும் அனுசரித்து போகும் மனமும் இருந்தால் வாழ்க்கை எப்பொழுதும் சுகம்தான். ஆண்கள் மெழுகுவர்த்தி போன்றவர்கள். தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒளிவது மட்டும்தான் தெரியும். அருகில் சென்று பார்த்தால்தான் குடும்பத்திற்காக உருகி கொண்டிருப்பது தெரியும். யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள். இறுதியில் நம்மை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள். நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவுதான் என்பதை புரிந்து கொள்ள பலரை கடந்து செல்ல வேண்டியதாயிருக்கிறது. காலப்போக்கில் கவலைகள் அனைத்தும் விலகி போகிறது. இல்லையெனில் பழகி போகிறது. அவ்வளவுதான். செய்யும் தவறுகள் வெளியே தெரியாதவரை இங்கு எல்லோருமே உலகமாக உத்தமர்கள்தான். சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனை தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு. ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். ஆனால் ஒரு நல்ல நண்பன் 100 நூலகத்திற்கு சமம். பேச்சை விட மௌனமே சிறந்தது. அனைத்தையும் அமைதியாய் ரசித்து செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அழகாய் தோன்றும்.
பிறரை பாராட்டும் ஆர்வம் உனக்குள் இருக்கும் வரை நீ பாராட்டப்படக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய். மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவிற்கு வாழ வேண்டும் என்று அவசியமில்லை. பெற்றவர்கள் பெருமைப்படுகிற அளவிற்கு வாழ்ந்தாலே போதும். அளவான உணவு உடலுக்கு நல்லது, அளவோடு பழகு உறவுக்கு நல்லது. நாம் பிறக்கும் போது பனிக்குடம் உடைகிறது, இறக்கும் போது மண்குடம் உடைகிறது. வாழும் போது நம்மால் எந்த மனமும் உடைந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். செல்வம், அதிகாரம், ஆள்பலம் இவையெல்லாம் தற்காலிகமானவை என்பதை உணர்ந்தால் மனதில் ஆணவம் தோன்றாது. எதிரிகள் தாக்கி தாக்கி தங்கள் வலுவை இழக்கட்டும். நீங்கள் தாங்கி தாங்கி வலிமையை பெற்றுக் கொள்ளுங்கள். சிலருக்கு வேண்டும் போது வேம்பும் இனிக்கும், வேலை முடிந்து விட்டால் வெள்ளமும் கசக்கும். வாழ்க்கையில் நமக்கு நெருக்கடிகள் வருகின்ற போதுதான் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களின் போலி முகங்கள் கலைந்து உண்மை முகங்கள் வெளிப்படுகின்றன. கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது. கேட்காமல் கொடுக்கப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் சொல்லிக் கொண்டே இருக்காதே. உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அதை தேவைப்படுவது இல்லை. உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் இல்லை. நீங்கள் உங்களையே மாற்றிக்கொண்டு இன்னொருவரால் விரும்பப்படுவதை விட நீங்கள் நீங்களாகவே இருந்து கொண்டு எல்லோராலும் வெறுக்கப்படுவது சிறந்தது. நீங்கள் நீங்களாகவே இருந்து கொண்டு எல்லோராலும் வெறுக்கப்படுவதுதான் சிறந்தது. தேவையான இடங்களில் கட்டாயம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லை என்றால் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். காலை குத்தி காயப்படுத்திய முழையும் மனதை குத்தி காயப்படுத்திய மனிதர்களையும் தூக்கி தூர எறியுங்கள். இல்லை என்றால் அவை திரும்ப திரும்ப நம்மை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். துரோகம் செய்தவர்களை மனதில் தூக்கி சுமக்காதே. இந்த நொடியை இறக்கி வைத்துவிடு. இனிவரும் காலமாவது மகிழ்ச்சியாயிரு. உனக்கான அமைதியை உங்களுக்குள் தேடுங்கள். ஒருபோதும் மற்றவர்களிடம் தேடாதீர்கள். தன் நாவை கட்டுப்படுத்துபவன் எவனோ, தன் நினைவை கட்டுக்குள் வைத்திருப்பவன் எவனோ, தன் உடலால் பிறருக்கு துன்பம் இழக்காமல் இருப்பவன் எவனோ அவனே இந்த உலகின் நிம்மதியான மகிழ்ச்சியான மனிதன். ஒரு மனிதனை அவனது சொந்த எண்ணங்களை விட வேறு எதுவும் அதிகம் பாதிக்காது. அமைதியாக இருங்கள். உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை குறித்து ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு முடிவு தேவை என்று நினைப்பதை நிறுத்துங்கள். அந்த எண்ணமே உங்கள் மகிழ்ச்சியை கொல்லும். 100 கவலைகளின் பாரத்தை உங்கள் மனதில் சுமந்து நீங்கள் வாழ்ந்தால் அதனால் உங்கள் உடல் நலம் குன்று பொழுதும். மற்ற அனைத்தும் அதன் நிழலில் சரிந்துவிடும். உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு வெற்றிகரமான ஆணும் பெண்களை துரத்துவது இல்லை. பலவீனமான ஆண்கள் மட்டுமே அன்பு மற்றும் கவனத்திற்காக இயங்குகின்றன. பலவீனமான ஆணை ஒரு பொழுதும் பெண்கள் மதிப்பது இல்லை. ஒரு மனிதனை அவனது சொந்த எண்ணங்களை விட வேறு எதுவும் அதிகம் பாதிக்காது. அமைதியாக இருங்கள். உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை குறித்து ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு முடிவு தேவை என்று நினைப்பதை நிறுத்துங்கள். அந்த எண்ணமே உங்கள் மகிழ்ச்சியை கொல்லும். 100 கவலைகளின் பாரத்தை உங்கள் மனதில் சுமந்து நீங்கள் வாழ்ந்தால் அதனால் உங்கள் உடல் நலம் குன்று பொழுதும். மற்ற அனைத்தும் அதன் நிழலில் சரிந்துவிடும். உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு வெற்றிகரமான ஆணும் பெண்களை துரத்துவது இல்லை. பலவீனமான ஆண்கள் மட்டுமே அன்பு மற்றும் கவனத்திற்காக இயங்குகின்றன. பலவீனமான ஆணை ஒரு பொழுதும் பெண்கள் மதிப்பது இல்லை. எல்லோருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்றால் நீ பணமாகத்தான் இருக்க வேண்டும். அன்பை கேட்டு வாங்காதீர்கள். அக்கறையை சொல்லி பெறாதீர்கள். காதலை பிச்சு எடுக்காதீர்கள். இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் ஒரு நொடியும் இருக்காதீர்கள். எதையும் யாரிடமும் வற்புறுத்தி பெறாதீர்கள். வற்புறுத்தி பெறுபவை என்னும் நினைப்பது இல்லை. அது அன்பானாலும் சிலருக்கு நாம் மட்டுமல்ல, நம்முடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரியும். திருந்தி தொலையுங்கள். பேச விருப்பம் இல்லாதவர்களிடம் வழியை போய் பேசி தொலையாதீர்கள். அது யாராக இருந்தாலும் சரி. கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான்
நம்மை விட்டு சில விஷயங்கள் கடந்து போகின்றன. தேடும் போதெல்லாம் பிறருக்கு கிடைத்து விடாதீர்கள், பின்னர் அடிக்கடி உங்களை தொலைப்பார்கள். நம்மை காயப்படுத்தும் வாய்ப்பை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு பிறகு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை. யாரையும் உங்களை காயப்படுத்த அனுமதிக்காதீர்கள். நமது வாழ்க்கையில் மறக்க வேண்டிய சில நாட்களும் உண்டு, மறந்து விடாதே என ஏங்கும் சில நாட்களும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் வாழ்ந்துவிட்டு போம். நமது வாழ்க்கையில் நெருக்கடி வரும் போதெல்லாம் மனிதர்கள் மறந்து போகிறார்கள், வேடங்கள் தான் வெளியே வருகின்றன. எதிலும் நிறைவு காணாத மனம் கொண்டவர்களோடு உன்னால் வாழ முடியாது. அப்படிப்பட்டவர்களை உடன் வைத்து உன் வாழ்வை வீணடிக்காதே. வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம். அப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள். உன் வாழ்வில் சிலர் உன்னை நேசிக்க மாட்டார்கள், உன்னை விட்டு விலகவும் மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அட்டை பூச்சிக்கு சமமானவர்கள். அவர்களை விட்டு விலகினால்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். நீ வேண்டாம் என்று ஒருவர் உன்னை தூக்கி எறிந்தால் அவரை விட சிறந்த ஒருவரை அடைய முயற்சி எடு. அதற்கேற்ற விதத்தில் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள். நீ இழந்தவற்றின் வழி உன் மனதை விட்டு போக வேண்டும் என்றால் இழந்தவர்களை விட பல மடங்கு அடைய முயற்சி எடு. அது ஒன்றே சிறந்த வழி. கடந்து போன சில நிகழ்வுகளில் சிக்கி தவிக்காதே. காலம் கடந்தால் அது வெறும் குப்பைக்கு சமம் என்பதை விலக்கிக்கொள். மகிழ்ச்சி விரும்புவதை வைத்திருப்பதில் இல்லை, நீங்கள் வைத்திருப்பதை விரும்புவதில் உள்ளது. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். இருப்பவர்களை தேடாதே, விரும்பியவர்களை வெறுக்காதே. ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் எதை சொன்னாலும் தவறாகத்தான் தெரியும். கடுமையான பாதை என்று எதுவும் இல்லை. பாதையை மாற்றாதே, பாதையை குறித்த உன் பார்வையை மாற்று. காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என மனதை தேற்றினாலும் தினமும் நகரும் நொடிகளுடன் போராடுவது போர்க்களமாகவே உள்ளது. நம் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது. சீக்கிரம் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது. விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒருமுறை இடம் கிடைப்பது இல்லை. வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டு விட போவது இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம். நம்மை பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் ஆழமாக யோசிக்க தோன்றும். ஏமாந்து நிற்கும் போதுதான் நாம் சிந்திக்கின்றோம், இவ்வளவு நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு இருக்கின்றோம் என்று. பெரும் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். அவை 1 ஏளனம், 2 எதிர்ப்பு, 3 அங்கீகாரம். துன்பங்கள் என்பது உதிரும் இலைகள் போன்றது. மகிழ்ச்சி என்பது துளிர்க்கும் இலைகள் போன்றது. உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கினுங்கள். உங்களை புண்படுத்துவது எது என்பது உனக்கு தெரிந்தால் மற்றவர்களை புண்படுத்துவது எது என்பது உனக்கு தெரியும். கவலைகளை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து ரத்தம் சிந்துவது மேல். பொறுத்து கொண்டே இருந்தால் பொறுமைக்கும் மதிப்பு இல்லாமல் போய்விடும். தவறு செய்ய யாரும் பயப்படுவது இல்லை. செய்யும் தவறு வெளியே தெரியக்கூடாது என்றே பயப்படுகிறார்கள். நேற்றைய உங்களையும் இன்றைய உங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிட போவது இல்லை. உன்னை இகழ்ந்தாலும் நீ தாழ்ந்துவிட போவது இல்லை. என்றும் நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள். நடித்து நல்லவனாக வாழ்வதை விட எதிர்த்து நின்று கெட்டவனாக இருந்து விடலாம். சில அன்பு அழகான நினைவுகளை கொடுத்து செல்கின்றது, ஆனால் சில அன்பு ஆழமான காயத்தை மட்டுமே கொடுக்கிறது. பிரச்சனைகள் நம்மை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள், சிதைந்து போகாதீர்கள். மகிழ்ச்சியை இரவல் வாங்கக்கூடாது. இரவலாக வாங்குகின்ற எதுவும் மகிழ்ச்சியை தராது. எல்லோருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்றால் நீ பணமாகத்தான் இருக்க வேண்டும். அன்பை கேட்டு வாங்காதீர்கள். அக்கறையை சொல்லி பெறாதீர்கள். காதலை பிச்சை எடுக்காதீர்கள். இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் ஒரு நொடியும் இருக்காதீர்கள். எதையும் யாரிடமும் வற்புறுத்தி பெறாதீர்கள். வற்புறுத்தி பெறுபவை என்னும் நினைப்பது இல்லை. அது அன்பானாலும் சிலருக்கு நாம் மட்டுமல்ல, நம்முடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரியும். பிரிந்து தொலையுங்கள். பேச விருப்பம் இல்லாதவர்களிடம் வழியை போய் பேசி தொலையாதீர்கள். அது யாராக இருந்தாலும் சரி. கடந்து போனது நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் நம்மை விட்டு சில விஷயங்கள் கடந்து போகின்றன.
தேடும் போதெல்லாம் பிறருக்கு கிடைத்து விடாதீர்கள், பின்னர் அடிக்கடி உங்களை தொலைப்பார்கள். நம்மை காயப்படுத்தும் வாய்ப்பை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு பிறகு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை. யாரையும் உங்களை காயப்படுத்த அனுமதிக்காதீர்கள். நமது வாழ்க்கையில் மறக்க வேண்டிய சில நாட்களும் உண்டு, மறந்து விடாதே என ஏங்கும் சில நாட்களும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் வாழ்ந்துவிட்டு போ. நமது வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போதெல்லாம் மனிதர்கள் மறந்து போகிறார்கள், வேடங்கள் தான் வெளியே வருகின்றன. எதிலும் நிறைவு காணாத மனம் கொண்டவர்களோடு உன்னால் வாழ முடியாது. அப்படிப்பட்டவர்களை உடன் வைத்து உன் வாழ்வை வீணடிக்காதே. வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம். அப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள். உன் வாழ்வில் சிலர் உன்னை நேசிக்க மாட்டார்கள், உன்னை விட்டு விலகவும் மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அட்டை பூச்சிக்கு சமமானவர்கள். அவர்களை விட்டு விலகினால்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். நீ வேண்டாம் என்று ஒருவர் உன்னை தூக்கி எறிந்தால் அவரை விட சிறந்த ஒருவரை அடைய முயற்சி எடு. அதற்கேற்ற விதத்தில் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள். நீ இழந்தவற்றின் வழி உன் மனதை விட்டு போக வேண்டும் என்றால் இழந்தவைகளை விட பல மடங்கு அடைய முயற்சி எடு. அது ஒன்றே சிறந்த வழி. கடந்து போன சில நிகழ்வுகளில் சிக்கி தவிக்காதே. காலம் கடந்தால் அது வெறும் குப்பைக்கு சமம் என்பதை விலக்கிக்கொள். மகிழ்ச்சி விரும்புவதை வைத்திருப்பதில் இல்லை, நீங்கள் வைத்திருப்பதை விரும்புவதில் உள்ளது. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். இருப்பவர்களை தேடாதே, விரும்பியவர்களை வெறுக்காதே. ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் எதை சொன்னாலும் தவறாகத்தான் தெரியும். கடுமையான பாதை என்று எதுவும் இல்லை. பாதையை மாற்றாதே, பாதையை குறித்த உன் பார்வையை மாற்று. காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என மனதை தேற்றினாலும் தினமும் நகரும் நொடிகளுடன் போராடுவது போர்க்களமாகவே உள்ளது. நம் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது. சீக்கிரம் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது. விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒருமுறை இடம் கிடைப்பது இல்லை. வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டு விட போவது இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம். நம்மை பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் ஆழமாக யோசிக்க தோன்றும். ஏமாந்து நிற்கும் போதுதான் நாம் சிந்திக்கின்றோம், இவ்வளவு நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு இருக்கின்றோம் என்று. பெரும் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். அவை 1 ஏளனம், 2 எதிர்ப்பு, 3 அங்கீகாரம். துன்பங்கள் என்பது உதிரும் இலைகள் போன்றது. மகிழ்ச்சி என்பது துளிர்க்கும் இலைகள் போன்றது. உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கினுங்கள். உங்களை புண்படுத்துவது எது என்பது உனக்கு தெரிந்தால் மற்றவர்களை புண்படுத்துவது எது என்பது உனக்கு தெரியும். கவலைகளை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து ரத்தம் சிந்துவது மேல். பொறுத்து கொண்டே இருந்தால் பொறுமைக்கும் மதிப்பு இல்லாமல் போய்விடும். தவறு செய்ய யாரும் பயப்படுவது இல்லை. செய்யும் தவறு வெளியே தெரியக்கூடாது என்று பயப்படுகிறார்கள். நேற்றைய உங்களையும் இன்றைய உங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிட போவது இல்லை. உன்னை இகழ்ந்தாலும் நீ தாழ்ந்துவிட போவது இல்லை. என்றும் நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள். நடித்து நல்லவனாக வாழ்வதை விட எதிர்த்து நின்று கெட்டவனாக இருந்து விடலாம். சில அன்பு அழகான நினைவுகளை கொடுத்து செல்கின்றது. ஆனால் சில அன்பு ஆழமான காயத்தை மட்டுமே கொடுக்கிறது. பிரச்சனைகள் நம்மை செதுக்கு வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள். சிதைந்து போகாதீர்கள். மகிழ்ச்சியை இரவல் வாங்கக்கூடாது. இரவலாக வாங்குகின்ற எதுவும் மகிழ்ச்சியை தராது. அன்பை தேடி செல்ல வேண்டாம். நாடி வரும்போது மரியாதை கொடுத்தாலே போதும். விளக்கங்கள் கொடுத்து தக்க வைக்கும் உறவுகள் எது நெடுங்காலம் நீடிப்பது இல்லை. அலங்காரம் இல்லாத முகம், ஆணவம் இல்லாத அறிவு, அளவு கடங்காத காதல், துன்பம் தராத இன்பம், முன்னேற தூண்டும் அவமானம், இவை என்றும் அழகுதான். எந்த அவமானங்களையும் வழியாய் எடுத்துக்கொள்ளாதே, வழியாய் எடுத்துக்கொள். விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். உன் உலகம் தலையிலாக திரும்பினாலும் கவலை கொள்ளாதே. மறுபக்கத்தில் இன்னும் அழகான உலகம் உனக்காக காத்திருக்கலாம். இங்கு பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பது இல்லை, பயணிப்பவன் முயற்சியே வெற்றியை தீர்மானிக்கிறது. வாழ்க்கையில் ஜெயிக்க அடுத்து என்ன பண்ணணும் பாருங்க, அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு பார்க்காதீங்க.
போலிகள் மலியாய் கிடைப்பதால் உண்மையின் மதிப்பு பலருக்கு தெரிவது இல்லை. முயற்சிகள் ஒருபோதும் பலன் அற்றது இல்லை. சிலருக்கு நினைத்த பலன், பலருக்கு நினைத்த பலன். செய்து முடிக்கும் வரை எந்த செயலையும் சாத்தியமற்றதுதான். துன்பமும் தோல்விகளும் நாம் விரும்பாமலேயே நம்மை தேடி வந்தது போல் நாம் விரும்பிய மகிழ்ச்சியும் ஒரு நாள் வந்தே சேரும். நம்பிக்கையுடன் நடைபோடுவோம்.